ஹாய் வெல்கம் டு ஃபார்மாஃபிளிக். இன்னைக்கு எம்ஆர்வி ஃபார்மசிஸ்ட் ப்ரிப்பரேஷனில் டே 18ல் ஃபார்மசூட்டிக்ஸில் இன்றைக்கி சைஸ் ரெடக்ஷன் கீழே மில்ஸ் அதோட பிரின்சிபல் அதோட யூசஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ட் ரன்னர் மில் இதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மெக்கானிக்கல் டம்பிள்ஸ் எப்படி பெஸ்டல் இருக்கும் அண்ட் மார்டல் இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்டீலா இல்லைனா மேக்னெட்டால மேடப்பான இது இருக்கும். ஓகே, இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா crushing and shearing. மெயினாக க்ரஷ் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணோம். சூட்டபிள் ஃபார் ரெடியூசிங் த பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் கோர்ஸ் பவுடர்ஸோட பார்ட்டிகல் சைஸை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த எண்ட் ரன்னர் மில்லை யூஸ் பண்ணுறோம். அடுத்து டிஸ்இன்டெகிரேட்டர் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டீல் ட்ரம் இருக்கும், அதில் ஒரு சாஃப்ட் இருக்கும், 4 பீட்டர்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அது என்ன ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னா 5000 to 7000 ரொட்டேஷன் பெர் மினிட்ல சுற்றிட்டு இருக்கும். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் அண்ட் கிரைண்டிங். ஃபார் பவுடரிங் யூஸ் என்ன அப்படின்னா ஃபார் பவுடரிங் வெரி ஹார்ட் ட்ரக்ஸ் அண்ட் க்ரூட் வெஜிடபிள் ட்ரக்ஸ். அதுக்கடுத்து கொலாய்டல் மில்லில் பார்த்தோம் அப்படின்னா கோனிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரோட்டார் இருக்கும் அண்ட் ஸ்டேட்டார் இருக்கும். ரோட்டார் கனெக்ட்ஸ் டு ஹை ஸ்பீட் மோட்டார். ரோட்டார் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை ஸ்பீட் மோட்டாரில் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 0.005 to 0.075 சென்டிமீட்டர், 3000 to 2000 ரொட்டேஷன் பெர் மினிட்ல சுற்றிட்டு இருக்கும். இதோட பிரின்சிபல் அப்படின்னா ஷீரிங். கொலாய்டல் மில்லோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஷீரிங். டிஸ்இன்டெகிரேட்டரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா இம்பேக்ட் அண்ட் கிரைண்டிங். எண்ட் ரன்னர் மில்லுக்கு க்ரஷிங் அண்ட் ஷீரிங். இந்த கொலாய்டல் மில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்மசூட்டிக்கல் சஸ்பென்ஷன், எமல்ஷன், லோஷன், ஆயின்மெண்ட், கிரீம்ஸ் ப்ரொடியூஸ்டு வித் பார்ட்டிகல் சைஸ் லெஸ் தென் 1 மைக்ரான் கேன் பி அப்டைன்ட் வித் கொலாய்டல் மில். இது கேட்கலாம். 1 மைக்ரானுக்கு கீழே ஒரு பார்ட்டிகல் சைஸ் வேணும் அப்படின்னா கொலாய்டல் மில்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து லாட்டின் டேர்ம்ஸ் டெயில்ஸ்னா சச்சு, டெரிண்டைனா டிஐடி அப்ரேஷனு 3 times a day. அதுக்கடுத்து துஷி அர்ஜென்ட் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ரேஷன் பார்த்தீங்கன்னா TSS.urge when the cough is troublesome. துஷி அர்ஜென்ட்னா காஃப் வந்து எப்போ ட்ரபிள்சம் நமக்கு வந்து எப்போ தொல்லை கொடுக்குதோ அப்போ எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து மீனிங். அடுத்து யூனிக்கானா அண்ட் அவுன்ஸ். யூனிக்காவுக்கு வந்து மீனிங் என்ன அப்படின்னா அவுன்ஸ் மீனிங். அடுத்து உஞ்சன்டம்னா அண்ட் ஆயின்மெண்ட். இதுக்கு அப்ரேஷன் வந்து UNG. அடுத்து உட்டன்டெஸ்னா யூ ஆர் உட்டன்ட் டு பி யூஸ்ட். உட்டன்டெஸ்னா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். இதுக்கு அப்ரேஷன் யூ ஆர் உட்டன்ட். அடுத்து யூனஸ்க்கு வந்து அப்ரேஷன் யூனஸ்னா 1, அப்புறம் டியோனா 2, ட்ரஸ்னா 3, குவாட்டியோர்னா 4, கியூனிக்னா 5. யூனஸ்னா 1, டியோனா 2, ட்ரஸ்னா 3, அது வரை ஓகே. குவாட்டியோர் அப்படின்னா 4, கியூனிக்னா 5, 6 அப்படின்னா 6, செப்டம் அப்படின்னா 7, ஆக்டோ அப்படின்னா 8, நவம் அப்படின்னா 9, டிசம்னா 10, உண்டெசிம் அப்படின்னா 11, டியோடிசிம் அப்படின்னா 12, குவிண்டெசிம் அப்படின்னா 15, கிரம்மார் அப்படின்னா கிரீம், ஆஸ்டியஸ் அப்படின்னா ஆஸ்டியஸ் அப்படின்னா ட்ராட்டு, இன்சஃபிலோ அப்படின்னா இதுக்கான அப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா INSUFF இன்சப்னா இன்சப்லேஷன். அடுத்து லிங்டஸ்க்கு அப்ரேஷன் வந்து LIN லிங்சஸ். லினிமெண்டம்க்கு அப்ரேஷன் தான் லினிமெண்ட். லிக்யூருக்கு அப்ரேஷன் இதுனா சொல்யூஷன். அதுக்கடுத்து பார்மகாக்னசியில் இன்னைக்கானது வந்து அல்கலைட்ஸு கீழே பியூரின் அல்கலைட்ஸ் கீழே வரக்கூடிய டீ லீவ்ஸோட சினானிம் பார்த்தோம் அப்படின்னா கேமெலியா தியே. பயாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது லீவ்ஸ் அண்ட் லீஃப் பட்ஸ் ஆஃப் தியாசைனன்சிஸ். ஃபேமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா தியேசியே இல்லைன்னா டர்ன்ஸ்ட்ரோமியேசியே த ஃபேமிலி. மேக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் வந்து டார்க் கிரீன் கலரில் இருக்கும், லான்சியோலேட் எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும், பெட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். கெமிக்கல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் மெயினாக வந்து கெமிக்கல் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா கஃபைன் தான் இருக்கும். அதோட தியோப்ரோமைன், தியோஃபைலின் மைனர் குவான்டிட்டிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் டீயில் இருக்கிற கலர்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா கேலோடானிக் ஆசிட் தான் இருக்குது. அது வந்து 15% இருக்கும். அந்த கஃபைன் எவ்வளோ இருக்குன்னா 1 to 3% இருக்கணும். அப்போ தான் வந்து ஒருத்தான டீ லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிமுலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், பெவரேஜஸில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டையூரிட்டிக்காகவும் ஆக்ட் ஆகுது, கஃபைன் இருக்கனால டையூரிட்டிக்காக ஆக்ட் ஆகுது. அதுக்கடுத்து கெமிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா
இதில் இந்த கஃபைன் இருக்கனால நமக்கு இந்த டேனிக் ஆசிட் சொல்யூஷனோட போடும்போது ஒயிட் precipitate தரும். அதுக்கப்புறம் மியூரிக் கலர் ரியாக்ஷனுக்கு வந்து இந்த கஃபைன் இருக்கனால இது என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதாவது மியூரிக் கலர் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு பெட்ரி டிஷ் பிளேட்டில் கஃபீன் எடுத்துக்கிட்டு அது கூட ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ப்ளஸ் பொட்டாசியம் குளோரேட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது பர்பிள் கலர் வரும். எப்படின்னா டைல்யூட் அமோனியாவோட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு பர்பிள் கலர் தரும். இது அல்கலி எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா இது போயிடும். இது அதான் யூஸ் பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம்னா சீனஸ் ஸ்டிமுலண்டாகவும் டைரக்டிக்காகவும் ஆக்ட் ஆகுது. அடுத்த சப்ஜெக்ட் பார்மகாலஜி. பார்மகாலஜியில் இன்னைக்கானது அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், சிம்பத்தோமிமெட்டிக்ஸ் ட்ரக்ஸ். அதில் கீழே வர கிளாசிஃபிகேஷன் என்ன, அதோட சிம்பிளான மெக்கானிசம் ஆக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரெசார் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நார்எட்ரினலின். அட்ரினலினுக்கு இன்னொரு பேர் எபினெப்ரின் இருக்கு, நார்எட்ரினலின் இன்னொரு பேர் நார்எபினெப்ரின். இதெல்லாம் கேட்டகாலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது கீழே வருது என்ன வேற என்ன வருது அப்படின்னா எபெட்ரின், டோபமைன், பினெல்லெப்ரின், மீத்தாக்சமைன், மெபன் டெர்மின் இருக்கு. மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிமுலேட் அட்ரினர்ஜிக் ரிசெப்டார்ஸ் ஆல்பா ஆர் பீட்டா வேசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிபி எலிவேட் பண்ணுது, அதர் எஃபெக்ட்ஸையும் கொடுக்குது. அடுத்து கார்டியாக் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட்ரினலின், ஐசோப்ரினலின், டோபுட்டமைன். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் பீட்டா ஒன் ரிசெப்டார் இந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கான்ட்ராக்டை இன்க்ரீஸ் பண்ணி கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுது. இது எல்லாமே இன்க்ரீஸ் தான் பண்ணிவிடும். சிம்பத்தோமிமெட்டிக்ஸ்னா எல்லாமே அக்ரிவேட்டடாக இருக்கும். இந்த ஃப்ளைட் ஹார்மோன் இருக்குல்ல, அதனால வந்து அது அட்ரினலினோட ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்கும். அடுத்து பிராங்கோடைலிட்டேட்டர்ஸ்ல ஐசோப்ரினலின், சால்புட்டமால் இன்னொரு பேர் ஆல்புட்டெரால், டெர்பியூட்டலின், சால்மிட்டெரால், ஃபோர்மிட்டெரால், பேம்புட்டெரால். மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் பீட்டா ரிசெப்டார் இந்த பிராங்கியல் ஸ்மூத் மசில்ல. ஸோ ரிலாக்ஸேஷன் பிராங்கோ டைலிட்டேஷன் பண்ணும். அடுத்து நேசல் டீகன்ஜெஷன்ஸ் சைலோமெட்டசோலின், ஆக்சிமெட்டசோலின், நாப்பசோலின், பெனெல்லெப்ரின், சூடோஎபெட்ரின். மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் ஆல்ஃபா ஒன் ரிசெப்டார் இந்த நேசல் மியூக்கஸ் பிளட் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் டீகன்ஜெக்ஷன் நடக்குது. அதுக்கடுத்து சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ஸ் ஆம்பிட்டமின், டெக்ஸாம்பிட்டமின், மெத்தாம்பிட்டமின், மெத்தில் பெனிலேட். மெக்கானிசம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரிலீஸ் ஆஃப் நார்எபினெப்ரின் அண்ட் டோபமைன் இன் சிஎன்எஸ், அலர்ட்னஸ், அட்டென்ஷன், வேக்ஃபுல்னஸ். ஸோ இதான் வந்து ஃப்ளைட் ஹார்மோன்றது, இதுதான் அட்ரினலின். ஸோ எல்லாமே வந்து வேக்ஃபுல்லாக வச்சுக்கும். அடுத்து யூட்ரைன் ரிலாக்ஸன் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டார்டின், ஐசாக்ஸ் சுப்ரைன், சால்புட்டமால், டெர்புட்டலின். ஸ்டிமுலேட் பீட்டா ரிசெப்டார் அந்த யூட்ரைன் ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன், இன்ஹிபிஷன் ஆஃப் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன். யூட்ரைன் கான்ட்ராக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பார்மகாலஜி இவ்வளோதான். ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் ஷெட்யூல் டி என்னன்னா கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ், எக்ஸ்டென்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்றது ஷெட்யூல் D1 என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரரோ இல்லை ஒரு ஏஜென்ட்டோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அண்டர்டேக்கிங் அப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். அடுத்து D2 என்ன அப்படின்னா அதே மேனுஃபேக்சரரோ இல்லை ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டோ பல்க் ட்ரக்கு அப்படி இல்லைனா ஃபார்முலேஷன் இல்லை ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் அப்படின்னா அதுக்காக ஒரு அண்டர்டேக்கிங் அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். இதுதான் D1, D2 அண்ட் D. ஓகே, தேங்க்யூ.